அந்த பொண்ண பிரதாப்ன்றவன் ஒரே இடத்துல நிக்க சொல்லியிருப்பான். அவளும் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது நின்ன இடத்துல பாத்ரூம் போயிருவா. இதெல்லாம் பாக்குற அவ அப்பா ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இது அந்த பொண்ணோட அம்மா வந்து பாக்குறாங்க. ஆனா அந்த பிரதாப்ன்றவன் அந்த பொண்ணோட அம்மா கிட்டே நீ என்ன பொண்ணு எடுத்து வச்சிருக்க, நின்ன இடத்துல பாத்ரூம் போலான்னு சொல்லி திட்டுறான். அவன் அம்மா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் போய் என் பொண்ணை ட்ரெஸ்ஸை மாத்தி கூட்டிட்டு வரேன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அவனும் அதெல்லாம் வேணாம், நீ இங்கேயே நின்று ட்ரெஸ்ஸை மாத்துன்னு சொல்றான். வேற வழி இல்லாம அவங்களும் அங்கேயே ட்ரெஸ்ஸை மாத்தி விடுறாங்க. அப்ப அவ அப்பாவும் பிரதாப் கிட்ட என் பையனுக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி கேட்கறாரு. ஆனா அதுக்கு பிரதாப்பும் அதெல்லாம் தேவையில்லை, இன்னொரு 5 நிமிஷத்துல உன்னோட பொண்ணையும் உன்னோட பையனை கொன்றுவான்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட அவ பேரண்ட்ஸும் அவங்க அந்த பையனை ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாங்க. அவளும் 5 நிமிஷம் ஆயிருச்சுன்னு அந்த பையனை தேட போறான். ஆனா அந்த பையனை காணும். திருப்பி அவ அப்பா கிட்ட வந்து அந்த பையனை எங்கன்னு கேட்டு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கத்தியால குத்துறா. அவங்க அம்மா கத்தன சத்தம் கேட்டு அந்த பையன் அம்மான்னு கூப்பிடுறான். அந்த சத்தம் மாடியில இருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு இவளும் மாடிக்கு போய் பாக்குறா. அவ அப்பாவும் எவ்வளவு தடுத்தும் அந்த பையனை அவ மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுறா. மாடியில இருந்து விழுந்த அந்த பையன் சாகாம இருக்கான்னு சொல்லி பார்த்த இவளும் ஒரு பூச்செடியை தூக்கி போட வரா. அப்ப பிரதாப்பும் அந்த பொண்ணு கிட்ட ஸ்டாப் பண்ண சொல்லி அவ பேரண்ட்ஸ் கிட்ட உங்க பொண்ணை என் கூட அனுப்பிச்சு வைக்கிறேன்னா உங்க ஒய்ஃபையும் உங்க பையனையும் உங்க பொண்ணு மூலியமாவே கொன்றுன்னு சொல்லி மிரட்டுறான். இதை பார்த்து அவ பேரண்ட்ஸும் வேற வழி இல்லாம பிரதாப் கூட அவங்க பொண்ணு அனுப்புறாங்க. அப்ப அவங்க பொண்ணு என்னை கூட அனுப்பிடாதீங்கப்பான்னு கண்ணாலேயே ஃபீல் பண்றா. அவளோட அப்பாவும் லொக்கேஷன் ஆன் பண்ணி அந்த போனை அவளோட பாக்கெட்ல போட்டு விட்டுறாரு. இப்போ அந்த பிரதாப் அந்த பொண்ணை கூப்பிட்டு அங்கிருந்து போறான். இவரும் அவர் ஒய்ஃப் கிட்ட நீ பையனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போ, நான் நம்ம பொண்ணை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு அந்த போனை தூக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டல் ஃபாஸ்டா போற வழியில ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ஒய்ஃபும் பையனும் அங்கேயே இறந்துடுறாங்க. இவர் அந்த லொக்கேஷன் மூலியமா ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா அங்க இவங்க பொண்ணு மாதிரியே நிறைய பொண்ணு இருக்காங்க. இவரும் செவரேறி குதிச்சு உள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா அங்கிருந்த எல்லா பொண்ணுங்களும் இவரை நாய் மாதிரி கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த அந்த பிரதாப்பும் நீ எப்படி இங்க வந்த, இவங்க எல்லார் கையால தான் நீ சாக போற அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவங்க அப்பாவும் நான் செத்தாது என் பொண்ணு கையால தான் சாகணும்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிரதாப்பு உன்னோட கடைசி ஆசை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா பொண்ணுங்க கிட்டையும் இவளை தவிர நீங்க யாருமே கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ கரெக்டா அவ அப்பாவும் இவன் சொல்றதை கேட்டாதானே இவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் மறைச்சி வச்சிருந்த கத்திரிக்கோள் எடுத்து அவரோட பொண்ணோட காதலே குத்திடுறாரு. இப்ப பிரதாப்பும் அந்த பொண்ணு கிட்ட நீ போய் உங்க அப்பாவை கொல்லுன்னு சொல்லி சொல்றான். பார்த்தா அவ எதுவுமே பண்ணாம அசையாம நிக்கிறா. அதை பார்த்த பிரதாப்பும் ஷாக் ஆகி மற்ற பொண்ணுங்களை கூப்பிட போறான். பொண்ணோட அப்பாவும் பிரதாப்போட வாயை பொத்தி நீ நாக்கு இருந்தா தானே பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த நாக்கையே கட் பண்ணிடுறாரு. இப்ப அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் சுயநலவுக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணோட அப்பாவும் பிரதாப்பை கொல்லாம ரொம்ப வருஷமா ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சி செத்து பொண்ணு எலியையும் டீ தூளை மட்டுமே சாப்பிட கொடுக்குறாரு. ஆனா இவரோட பொண்ணுமே சரியாகாம இருப்பாங்க. அவங்களுக்கு முடியெல்லாம் கொட்டி ஒரு சிலை மாதிரி ஆகிருவாங்க.